ரெஸ்டோரேஷன். சொல்லுங்கள், ரெஸ்டோரேஷன், மறுசீரமைப்பு. கடந்த மாதம் முழுவதும் பேசினேன். பட்சித்த வருஷத்தின் பலனை திரும்ப அளிப்பேன்னு சொன்னார். அடுத்தது, இஸ்ரவேலே என்னும் கன்னிகை நீ மறுபடியும் கட்டப்படுவாய். இந்த ரெஸ்டோரேஷன் எப்போ எங்கே சாத்தியமாகுது, எங்கே துவங்குது அப்படின்னா ஹார்ட் ஹீலிங்கில். எங்கே துவங்குது? ஹார்ட் ஹீலிங், இதய சுகமாகுதல். 1ஆம் தேதி காலையில் நான் யூடியூப்பில் பேசியிருக்கிறேன். நீங்கள் அவசியம் அதை கேட்கணும். கேட்டால் தான் இதை இந்த 1ஆம் தேதி நீங்கள் போட்ட அந்த யூடியூபோட லிங்கை பார்த்துட்டு ஒருத்தவங்க ஹீலிங் நடந்திருக்கு. அவங்கள சாட்சி சொல்லுங்கள். ஒரே நிமிஷம். இந்த இது பொம்மியா வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெடில்ஸில் எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் கொஞ்சம், அவங்க கிறிஸ்டின் தான், ஆனால் எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சு. ஒரு 7 வருஷமாக மனசுலேயே வச்சுருந்தேன். ரொம்ப கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. மனசுலேயே வச்சிருந்து ஒரு மாதிரி அவங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பேசுகிறாங்க, ஆனால் எந்துலேருந்து எடுத்து போட முடியல என் மனசுலேருந்து. நான் உள்ளே அழுதுட்டேன். உள்ளே அழுது நிற்கும் போது 1ஆம் தேதி ப்ரேயர் பார்த்தேன். ஃபுல்லாக கேட்டேன், 2 ஐட்டமும் கேட்டேன் போட்டு. அது அப்போ எனக்கு தோணுச்சு, அது குப்பை தான், அதை நம்ம எடுத்து போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே எடுத்து போட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு மன்னிப்பு கேட்டேன். உடனே அட்டன் டைமில் அவங்க 2 பேரும் எல்லாருமே எனக்கு மன்னிப்பு கேட்குறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு. அது இப்போ என் மனசில் எதுவுமே இல்லை, தூக்கி ஃப்ரீயாக இருக்கேன் நான். சூப்பர். முக்கியமான அது இதனுடைய வார்த்தை. மன்னிப்பது தான் இதய சுகமாக்குதலின் துவக்கம். அல்லேலூயா. உங்கள் இருதயம் சுகமாக்கணும்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை காயப்படுத்தின எவரையும் நீங்கள் மன்னித்து விட வேண்டும். மன்னிக்க உங்களுக்கு சங்கடமாக இருந்ததுன்னா எபேசியர் 4:32 எடுத்து படிக்கணும். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்கணும் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுது. ஸோ 1ஆம் தேதி என்ன பேசினோம்னா நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஸோ ஆண்டவர் இருதயத்தில் தான் வேலையை ஆரம்பிக்கிறார். பெரிய வாக்குத்தத்தம் கொடுப்பார், பெரிய தீர்க்கதரிசனம் கொடுப்பார், ஆனால் வேலையை எங்கே ஆரம்பிப்பார்? இருதயத்திலேருந்து ஆரம்பிப்பார். ஸோ உங்கள் இருதயம் தான் எல்லாவற்றுடைய பிறப்பிடமாக இருக்குது. வாழ்வின் ஊற்றுக்கள் பிறக்கிற இடம் இருதயம். ஆகையால் அதை குறித்து சொல்கிறார், எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். என்ன, ஆண்டவர் என் இருதயத்தை காக்க மாட்டாரா, நான் தான் காத்துக்கணுமா அப்படின்னா அங்கே உங்களுடைய உரிமை இல்லாமல், அனுமதி இல்லாமல் ஆண்டவர் எதையும் வலுக்கட்டாயமாக திணிக்க மாட்டார். ஆகையால் உங்கள்கிட்ட தான் அதை கொடுத்துக்கிறார். சொல்லுங்கள், என்னுடைய இருதயத்துக்கு நான் தான் பொறுப்பு. நல்லா சொல்லுங்கள் சத்தமாக, என் இருதயத்துக்கு நான் தான் பொறுப்பு. அப்போது அந்த இருதயத்தை எப்படி காத்துக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் அங்கேயே இருக்குது. 20ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, என் மகனே இருபத்தி வசனம் போட்டிருக்குது, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்குள்ள நீங்கள் காத்துக்கொள்ளும் பொழுது வார்த்தை உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். கையத்தட்டு, ஹல்லேலூயா. இருதயத்தை காக்கிறதுக்கான ஒரே வழி வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை, மெடிடேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க உங்கள் இருதயம் பக்குவப்படும், பாதுகாக்கப்படும், வேலி அடைக்கப்படும். உங்கள் இருதயத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற ப்ரொடெக்ஷன் வேர்ட் ஆஃப் காட். அதனால தான் பைபிளில் ஆண்டவர் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம். ஹார்ட்டை வேர்ட் ஆஃப் காடில் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் என்லார்ஜ் ஆகும். பவுண்ட்ரிஸ் ஆஃப் த ஹார்ட் என்லார்ஜ் ஆகும். ஸோ இருதயத்தை காக்கிறதுக்கு தேவன் தந்திருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அதை குறித்து தான் நான் இங்கே பேசியிருக்கிறேன். 119ஆம் சங்கீதத்தில் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தாவீது 119ஆம் சங்கீதம் முழுவதும் இருதயம் வசனம், இருதயம் வசனம் அப்படின்னே டீல் பண்ணுவார். என் இருதயத்தினுடைய பவுண்டரிஸை நீங்கள் என்லார்ஜ் பண்ணும் பொழுது கற்பனை வழியாக ஓடுவேன். ஹார்ட்டுக்கும் வேர்டுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஹார்ட்டை ஹீல் பண்ணக்கூடிய, டீல் பண்ணக்கூடிய சரியான இது வார்த்தை, கர்த்தருடைய
அதனால தான் பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் புரியுதோ புரியலையோ பைபிள் என்ன செய்யுங்க, படிக்க ஆரம்பிங்க. படிக்கும் பொழுதே ஒன்று சொல்லுங்கள், உங்களுடைய வேதத்தில் அதிசயங்களாம் பார்க்கும்படி என் கண்களை திறந்தலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ரேமா வார்த்தை வரும், ரெவலேஷன் வரும், ப்ரொஃபட்டிக்கல் வரும். ஆண்டுடைய வார்த்தை உங்களோட நேரடியாக பேசும், உங்கள் காயத்தை ஆற்றும், குணமாக்கும், வலுப்படுத்தும், பாதுகாக்கும். நீங்கள் இருதயம் சுகமாகும் பொழுது வாழ்க்கை செழிப்பாகும். எல்லா ஏரியாலையும் நீங்கள் அதனுடைய பை ப்ராடக்டை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹார்ட் ஹீலிங் இஸ் அ மேட்டர். அதை குறித்து நிறைய வசனங்கள் அதில் இருக்குது. இன்னும் 2 வசனம், இந்த 119 பார்த்தலாமா? 34 வசனம் வாசிங்க. எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு முழு இதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். 36 என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். இருதயம் 80 மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். 111 வாசிங்க. அதே அதிகாரத்தில் 111 வசனம். உம்முடைய சாட்சிகள் நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பிறந்த இடைவிடாமல் உம்முடைய பிரமாணத்தின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். 165 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். 165 படிச்சு பாருங்க. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு அஃபென்ஸ் இல்லை, ஹர்ட் இல்லை, ஊண்டு இல்லை. வேதத்தை நேசிச்சிங்கன்னா உங்கள் இருதயத்தை யாரும் நினைச்ச முடியாது, காயப்படுத்தவே முடியாது. அவளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஸோ வார்த்தைக்கும் இருதயத்திற்கும் ஆண்டவர், இந்த சங்கீதக்காரன் அதை தான் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி அவன் லைஃப்பை வச்சு அவன் எழுதுகிறான். நான் உம்முடைய நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி வார்த்தையின் இருதயத்தில் வைத்தேன். உங்களை பாவம் செய்யாமல் பாதுகாக்கிற ஒரு பவர் வேர்ட் ஆஃப் காடுக்கு உண்டு. நீங்கள் இதை அதாவது நீங்கள் ருசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பைபிளை கீழே வைக்க மாட்டீங்க, பைபிளை வாசிக்காமல் இருக்க மாட்டீங்க, ஒரு நாள் கூட நீங்கள் ஸ்கிப் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு வந்துடணும். மெடிடேஷன், என்னுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. 139 சங்கீதம். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். வாசிங்க அந்த வசனம். 139 சங்கீதம் கடைசி 2 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஓகே, இதெல்லாம் நான் பேசிட்டேன், நீங்கள் அதை கவனிங்க. நிச்சயம் பார்த்துட்டு இந்த செய்தி, இன்னைக்கு கேட்குற செய்தி கேட்டால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன பேசுகிறேன் அப்படின்னா, நாம் இருதய சுகமாகுதல் நமக்கு வேணும் அப்படின்னா சுவிசேஷத்தை நம்ம சரியாக புரிஞ்சிருக்கணும். சுவிசேஷத்தையே நம்ம தப்பாக புரிஞ்சிருக்கிறோம். மதம் நமக்கு சுவிசேஷத்தை தவறாக காட்டியிருக்கிறாங்க. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் சுவிசேஷம் என்பது நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாட்டா நரகத்துக்கு போவங்கிற ஒரு மிரட்டலிலே ஆரம்பிக்குது. நம்ம சபையில் இந்த சுவிசேஷம் சொல்கிறதுக்கு பயங்கர ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு கேள்வி கேட்போம், இன்றைக்கு நீ மரித்தா? அடுத்து இன்னொரு கேள்வி, பரலோகத்தின் வாசல் இயேசு நின்று நான் ஏன் உன்னை உள்ளே விடணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வேன்? அப்படி எங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் கூட்டு போவோம். கிராமத்துக்கு கூட்டு போகிறோம். அங்கே 2 புள்ளிங்க இருந்தானுங்க. புள்ளிங்கன்ட்டு போய் கேட்டுக்கிறான், இயேசு வாசல் நின்று உன்னை என்ன உள்ளே ஏன் விடணும்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்னா, அவன் சொன்னால் அவரை போட்டு தள்ளிட்டு உள்ளே போயிடுவேன். அவரை போட்டு தள்ளிட்டு தப்பாகவே சொல்லிட்டோம். ஸோ ஏன் நம்ம இப்படி கற்றுக்கிட்டோம்? ஆனால் உண்மையான சரியான சுவிசேஷம், திருத்துவ சுவிசேஷம், உறவின் சுவிசேஷம் ஒன்று இருக்குது. இதுதான் முதல் நூற்றாண்டிலிருந்து இருக்குது. ஆனால் இடையில 100 வருடத்துக்கு முன்பதாக இப்போ இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய தியாலஜி எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதை வடிவமைச்சது யாருன்னா குறிப்பாக ஜான் கால்வின். அவர் யார் அப்படின்னா லாயர். ஆகையால் அவர் ஆண்டவரை எப்படி காமிச்சிட்டார்னா, போடுங்க படத்தை, ஆண்டவரை ஒரு நீதிபதியாக காமிக்கிறார், ஆங்கிரி காடாக காமிச்சிட்டார். ஆண்டவரை ஒரு கோபக்கார கடவுளை. நீங்கள் ஆண்டவர் இப்படி கோபக்கார கடவுளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனை நீங்கள் நீதிபதியாக பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி பார்ப்பீங்க?
குற்றவாளியை பார்ப்பீங்க. தேவன் அப்பாவா பார்த்தீங்கன்னா கையை தட்டு. எங்க கோளாறு இருக்கு பார்த்தீங்களா? லீகல் லென்ஸ்னு ஒன்று இருக்குது. இன்னைக்கு கிறிஸ்தவம் தேவனை எப்படி காமிக்குதுன்னா லீகல் லென்ஸ் வழியே காமிக்குது. லீகல்னா சட்ட திட்டத்தின் அடிப்படையில் தான் பாவத்தை பார்க்குறாங்க. நீங்கள் சட்ட திட்டத்தின் அடிப்படையில் பாவத்தை பார்த்தீங்கன்னா பாவம் வந்து கீழ்ப்படியாமை வந்து பாவமாக காட்டப்படுது. ஆனால் பாவம் வந்து கீழ்ப்படியாமை பாவம் கிடையாது. சொல்லும் பொழுதே சிலருக்கு வந்து அஸ்திபாரத்தை அசைக்கிற மாதிரி இருக்கும். தேவனை அறியாமல் இருப்பது தான் பாவம். அப்பாவை அறியாமல் இருப்பது தான் பாவம். அப்பாவை தவறாய் சித்தரித்து காண்பித்தது தான் பாவம். ஆகையால் இன்றைக்கி நான் சரியான சுவிசேஷத்தை போய் சொல்ல போகிறேன். நீங்கள் கேளுங்க, கொஞ்சம் இருதயத்தை கொஞ்சம் விசாலமாக்கி கேளுங்க. நிறைய கேள்விகள் வரலாம். நல்ல கவனிங்க. நீங்கள் இந்த சட்டத்திட்ட கண்ணோட்டத்தின்படி நீங்கள் பைபிளை பார்த்தீங்கன்னா பைபிள் அப்படி தான் தெரியும். ஆமாம், சரிதானே, அப்படி தானே போட்டிருக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நீங்கள் அந்த கண்ணாடி வழி பார்த்தா பைபிள் அப்படியே உங்களுக்கு நிறைய கனெக்ட் பண்ணும். ஏன்னா எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்தில் அவர்கள் தங்கள் இருதயத்தில் நாட்டியிருக்கிற விக்கிரகத்தின்படி, அந்த வசனம் வாசிங்க 14:3, எசேக்கியேல் 14:3. நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு தெரிவார். 14:3 என்ன போட்டிருக்கு? மனுபுத்திரனே, இது ஒரு லென்ஸ், இது ஒரு லென்ஸ். நரகலான விக்கிரகத்தை தங்கள் இருதய ஹார்ட்ல ஒரு லென்ஸ் வச்சுக்கிறாங்க, இருதயத்தின் மேல் நாட்டி அஃபென்ஸை கண்ணாடியா மாட்டிட்டு இருக்கிறனால இப்படி வந்து என்கிட்ட வந்து விசாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நான் ரிஃப்ளெக்ட் ஆவேன்? நீங்கள் கர்த்தரை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு 4ஆம் வசனம் கடைசி 4 வரியுமா, கர்த்தராகிய நான் இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படி அப்படிப்பட்டவனே நரகலானே. அவன் எப்படி பார்க்குறானோ அப்படி தான் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேங்கிறாரு. பைபிள் ஒரு வசனுக்கு தெரியும் 18ஆம் அதிகார சங்கீதத்தில், புனிதனுக்கு நான், உத்தமனுக்கு நான், மாறுபாடுள்ளவனுக்கு யாரு? கர்த்தர் மாறுபடலையா? மாறுபாடுள்ளவனாக தோன்றுவீர். அவர் மாறுபட்ட கிடையாது. நீ நான் அப்படி கிடையாது. நீ இப்படி பார்த்தா கர்த்தர் எப்படி தான் தெரியும்? சொல்ல மாட்டேன் சாமி மாதிரி கத்தி வச்சுட்டு இப்படி தான் தெரியும். உன் கண்ணாடி தான் மாற்றணும். ஆனால் அவர் அப்படி கிடையாது. காட்ஸ் ரியல் நேச்சர்னு ஒன்று இருக்குது. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பார்த்துருக்காங்க பாருங்க. இந்த உடஞ்ச கண்ணாடி வழியே தான் கர்த்தரை பார்த்துருக்குறாங்க. அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க. அப்படி எழுதவும் ஆண்டவர் அனுமதிச்சுக்கிறார். ஆகையால் அவங்க சொன்னதான் சரி நீங்கள் சொல்லவே முடியாது. பழைய ஏற்பாட்டில் வந்து பார்த்தவங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவங்க சொன்னதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி ஒரே போட்டுட்டார் ஆண்டவர். எங்கே போட்டிருக்கிறாரு? யோவான் 1:18 எடுத்தீங்கன்னா அதில் போட்டிருக்குது, பிதாவை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லைன்ட்டாரு. அப்போ மோசே முகமுகமாக பார்த்தது அவன் கண்ணாடி வழியை பார்த்துருக்குறான். எலியா பார்த்தது பட்சி, அது அவன் கண்ணாடி. ஏசப்பா, அப்போ யார் தான் கரெக்டாக சொல்கிறாரு? படிங்க இந்த வசனம், எல்லாம் படிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம். பாஸ்தரை என்னை பற்றி நீங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தர் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. பாஸ்தர் கொஞ்சம் கெட்டுப்படியான ஆள், பாஸ்தர் ரொம்ப சாப்பிட்டு, பாஸ்தர் சூப்பராக பாடுவார், பாஸ்தர் பிரசங்கம் பட்டையை கிளப்பார், இப்படிலாம் நினைக்கிறீங்க. ஆனால் என்னுடைய ரியல் நேச்சர் யாருக்கு தெரியும்? என் மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அவங்கெல்லாம் தாசர்கள், அவங்கெல்லாம் ஊழியக்காரங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கோணத்தில் எழுதிக்கிறாங்க. அவங்க சொல்லிட்டாரு, ஒரே போட்டார், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் எனக்கு முன்னாடி வந்தவன் எல்லாம் கள்ளனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறேன்ட்டாரு. ஆண்டவரே, நான் தான் ஆடு, நான் தான் வாசல். அவருடைய மடியில் இருக்கிற செல்லக்குமாரன் மட்டும்தான் அவர் அப்பட்டமாக காமிச்சுக்கிறார். தேவனை சரியாக நல்ல கவனிங்க. இப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன் பாருங்க. பழைய ஏற்பாட்டில் தேவனை பிதாவேன்னு சொல்லி வந்த வார்த்தை வெறும் 15 இடத்துல தான் வந்திருக்குது, பிதாங்கிற வார்த்தை. அதுவும் தனி நபருக்கு உறவாக வரவே இல்லை. இஸ்ரவேல் குடும்பத்துக்கு பிதாங்கிற வார்த்தை வந்திருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்தில் மட்டும் 179 தடவை அப்பான்னு வார்த்தை வந்திருக்குது. நல்ல கையை தட்டேன்.
அதுதான் எனக்கு கெட்டு போச்சு. 179 தடவை பிதாவே பிதாவேங்கிறாரு. தேவனை அப்பாவா காமிக்கத்தான் இயேசு வந்திருக்கிறாரு. தேவனை நாம் தவறாக புரிஞ்சிருக்கிறோம், அவரை நாம் அறியவில்லை, ஆகையால் அதை அறிவிப்பதற்குத்தான் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, தேவனை நீங்கள் நீதிபதியாக பார்த்தீங்கன்னா, லீகல் லென்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா, பாவம் கீழ்ப்படியாமை, அதுக்கு நீதி தண்டனை தான். அதனால தான் நரகத்துக்கு தப்பிடணும். நம்ம எல்லாமே நியாயந்திருக்கிற ஆவியோடையே பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க. நம்மளே அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் தேவனை தப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை தப்பாக பார்ப்பீங்க, உங்களை தப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஆளுகளை தப்பாக. தேவனோட உங்கள் உறவு சரியில்லைன்னா உங்களோட உறவு சரி இருக்காது, மற்றவங்களோட உறவும் பாதிக்கப்படும். தேவனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்களை பார்ப்பீங்க. உங்களை நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை எப்படி பார்ப்பீங்க? சரியாக பார்ப்பீங்க. தேவனை ரிலேஷனல் லென்ஸ் இருக்குது. உறவின் கண்ணாடி வழியாக தேவனை பார்ப்பது தான் சரியான பார்வை. இயேசு வழியாக பார்ப்பது தான் சரியான பார்வை. ஆமென் சொல்லுங்க. இயேசுங்கிற கண்ணாடி வழியாக தேவனை பார்ப்பது தான். அப்போ தேவன் நீதிபதியாக இல்லை. தேவன் எப்படி இருக்கிறாரு? அந்த படத்தை போடுங்க ப்ரோ. தேவனை எப்படி பார்க்கணும் தெரியுமா? தேவனை நீங்கள் இதுதான் தேவனுடைய அவருடைய ரியல். பழைய ஏற்பாட்டில் கூட மோசே யுத்தத்தின் கடவுளாக யெகோவாவை பார்க்குறான். இந்த படத்தை பாருங்க. தேவன் திருத்துவத்தின் உறவில் இருக்கிறார். உறவின் மையத்தில் யார் இருக்கிறாங்க? நாம இருக்கிறோம். தேவன் குடும்பமாக இருக்கிறார். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக தேவன் நம்மை படைத்திருக்கிறார். நாம் மகிழ்ச்சிக்காக, உறவுக்காக படைக்கப்பட்டவர்கள். தேவன் உறவின் ரிலேஷனல் காடாக இருக்கிறார். அவர் உறவாடத்தான் நம்மை படைத்திருக்கிறார். ஸோ தேவனை நீங்கள் நீதிபதியாக பார்த்தீங்கன்னா உங்களை குற்றவாளியாக பார்ப்பீங்க. தேவனை குடும்பமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் செல்லப்பிள்ளையாக உங்களை பார்ப்பீங்க. ஆகையால் தேவனை பார்க்கிற விதம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நீங்கள். அதனால தான் இயேசு சொல்றாரு நீதிமொழிகள் 17:3, ஒன்றான மெய்தானாகிய உம்மையும் நீர் அனுப்பிறவ இயேசுவையும் அறிவதே. நல்லா கவனிங்க, அறிவது தான் நித்திய ஜீவன். அப்படின்னா மரணம்னா என்னது? அறியாமல் இருப்பது தான் மரணம். அப்பாவை அறியாமல் இருக்கதான் மரணம். அப்போ இங்க பாவம் அறியாமை தான். இங்க பாவம் எங்க கீழ்ப்படியாமை பாவம் கிடையாது. என்ன நடந்தது தோட்டத்தில்? பிசாசு ஆதாம் ஏவாள்கிட்ட தேவனை நல்லவர் இல்லைன்னு சொல்றான். அவர் ஏதோ ஒன்றை விட்டு மறைக்கிறாரு அப்படி சொல்லி என்ன சொல்றான்? அந்த பழத்தை சாப்பிடும்படி சொல்றான். நீ இதை சாப்பிட்டா யாரை போல மாறிடுவே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவன் யாரை போல தான் இருந்தாங்க? தேவனை போல தான் இருந்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறான்? இதை சாப்பிட்டா, அப்போ இதை சாப்பிடக்கூடாதுன்னு விலைக்கு வச்சுக்கிறாரு. அது நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனி. அதை சாப்பிட்டா கான்ஷியஸ் ஆக்டிவேட் ஆகிரும், மனசாட்சி ஆக்டிவேட் ஆகிரும். குட் அண்ட் ஈவில் இப்படி இப்போ இந்த கண்ணாடி வழியை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லாத்தையும் அப்படி தான் டீல் பண்ணுவீங்க. அதனால் அது வேண்டாம், அது மரணத்துக்கு கொண்டு போகும், அது வேண்டாம். நீ அதை சாப்பிட்றனால சாகவே சாவாய்னா என் உறவிலிருந்து நீ பிரிஞ்சிருவேன். உறவிலிருந்து பிரிந்திருப்பதுதான் மரணம், அறிவது தான் உறவில் இருப்பது தான் ஜீவன். அப்ப தேவனை அறிவது தான் நித்திய ஜீவன், அறியாமல் இருப்பது மரணம். இயேசுவை பிதா அறிந்தது போல் அறிவது தான் தேவன் நம்மை குறித்து திட்டமாக இருக்கிறது. இயேசு ஒரு விதமாய் பிதாவை அறிஞ்சிருக்கிறார் பாருங்க. எவ்வளோ தெளிவாக கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறார் பாருங்களேன். லாசரு கல்லறை முன்னால் போய் நின்று சொல்றாரு, பிதாவே எனக்கு நீ செவி கொடுக்கிறபடியால் உமக்கு நன்றி. அவருக்கு ஒரு துளி கூட ஒரு சந்தேகமே எதுவுமே இல்லை. பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதே அல்லாமல் தானா எதுவுமே செய்யறதில்லை. அவர் பிதாவை அறிந்தது போல நீங்களும் நானும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வார்த்தை மாமிசமாய் மாறினது. அப்போ அங்க லீகல் லென்ஸில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை தான் பாவம், அதுக்கு நீதி தண்டனை. ஆனால் இங்கு
அறியாமல் இருப்பது தான் பாவம். எது நீதி அப்படின்னா உறவு மறுசீரமைப்பது தான் நீதி. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட், ஜஸ்டிஸ் ஆஃப் காட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னா, தேவன் என்ன பாவத்துக்கு ஆண்டு தண்டனை கொடுக்கறதில்ல, பாவத்துக்கு ஆண்டு மன்னிப்பு கொடுக்குறார். கைத்தட்டுங்க இந்த வார்த்தைக்கு. டிவைன் ஜட்ஜ்மெண்ட் வந்து மன்னிப்பு தான். டிவைன் ரைச்சியஸ்னஸ் என்ன அப்படின்னா மறுசீரமைப்பு தான். நீங்கள் இன்னொரு கண்ணாட்டத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தருடைய வீடை ஒருத்தர் இடிச்சிட்டாரு. அப்போ அது வந்து ஒரு அதுக்கு நீதி என்னது அப்படின்னா மறுபடியும் இடிஞ்ச வீட்டை கட்டி கொடுப்பது தான் நீதி. மறுசீரமைக்கப்படணும். அதைத்தான் ஆண்டவர் செய்ய இருக்கிறார். எதை இழந்தோமோ அதை வந்து அந்த உறவை புதுப்பித்து தேவன் உறவுக்கு கொண்டு ஆண்டவனுடைய இருதயத்தில் வேலை செய்ய விரும்புகிறார். நொறுங்குண்ட இருதயத்தை அவர் குணமாக்க விரும்புகிறார். நாம் உறவிலிருந்து பிறந்தவர்கள், உறவுக்காக பிறந்தவர்கள். உறவில் காயங்கள் வரும், உறவுதான் காயத்தை குணமாக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திருத்துவ உறவு எப்படி இருக்குன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. நல்ல கவனிங்க. திருத்துவனாலே முதலாவது அதர் சென்டர். கடவுள் தனியாக இருக்கிறார் அப்படின்னா சுயநலவாதியாக இருப்பார். கடவுள் திருத்துவமாக இருக்கிறனால அவர் எப்பொழுதும் பிறர் நலத்தை சார்ந்திருக்கிறார். பிதா எப்பொழுதும் குமாரனை மகிமைப்படுத்துவார், குமாரன் எப்பொழுதும் பிதாவை மகிமைப்படுத்துவார், ஆவியானவர் எப்பொழுதும் இயேசுவை மகிமைப்படுத்துவார். யாருமே சுயத்தையே தேட மாட்டாங்க, மற்றவர்கள் மேல் அன்பு இருக்கும். அதர் சென்டர் லவ். ஸோ தேவனை இந்த உறவில் நடுவிலிருந்து பிறந்தவர்கள் நாம உறவுக்காக. ஆகையால் நம்ம உறவு தான் நம்முடைய வாழ்க்கை. உறவு இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. அல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மை உறவின், நம்முடைய பிறப்பிடம் திருத்துவம், நம்முடைய தாயகம் திருத்துவம். நாம் உறவு இணைப்புக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் நாம் தனித்து வாழ முடியாது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. We are designed for connections. பாவம் சட்ட பிரச்சனை அல்ல, பாவம் உறவு பிரச்சனை. அல்லேலூயா. பாவம் என்ன பிரச்சனை? உறவு பிரச்சனை. உறவுக்குள் மறுசீரமைப்புதான் பாவத்தை. அதனால தான் இயேசு கிறிஸ்து எல்லா இடத்தையும் வரும்போது சொன்னார், பிணியாளிகளுக்கு வைத்தியன் தேவை. நீங்கள் வந்து லீகல் லிமிட்ஸில் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு தண்டனை தேவைன்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே பொழுது இயேசு வந்து தன்னை ஒரு வைத்தியனாக காமிக்கிறார். மக்களை ஒரு வினியாளியாக அவங்களை சுகப்படுத்துவது தான் அங்கு மறுசீரமைப்பது. காயப்பட்டிருக்கிறோம், நொறுங்கி இருக்கிறோம், நமக்கு தேவை ஒரு சுகம். ஆகையால தான் தேவன் சுகமளிக்கிறவராக. ஓகே, இந்த உறவு பிரச்சனை என்ன அப்படின்னா, அநேக நேரங்களில் நம்ம இருதயத்தில் இந்த சாத்தனுடைய நல்ல ஒவ்வொரு வலிக்கு பின்னால் ஒரு பொய் இருக்குது. நம்முடைய இருதயம் பல காரியத்தினால காயப்பட்டு நொறுங்கி இருக்குது. ஃப்ராக்மெண்ட்ஸ், அசம்பாவிதங்கள், டிஸ்கனெக்ஷன். ஆண்டவரை விட்டு நாம் துண்டித்த உறவில் இருக்கிறதுனால, சொல்ல முடியாத பிசாசின் பொய்யை நம்பினால நம்முடைய வாழ்க்கையில் துண்டிக்கப்பட்டோம். துண்டிக்கப்பட்டதுனால காயப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு காயங்களுக்கு பின்னால் ஒரு பொய் இருக்கிறது. இன்றைக்கி யாராவது நீங்கள் வந்து என்னை ரொம்ப காயமாக இருக்கிற அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பொய்யை நம்பிட்டு இருக்கிறீங்க. என்ன பொய்? மெயினான பொய் என்ன அப்படின்னா, ஐ ஆம் நாட், நான் நல்லா இல்லை, நான் சரியில்லை, நான் அழகு இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, நான் ஒருத்தி இல்லை, நான் தகுதியானவன் இல்லை, நான் அப்படி சொல்லி நிறைய பொய்களை பிசாசு நம்ம காதில் ஊதி அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறான். ஆக நம்முடைய இருதயம் நொறுங்கி போய் ஃப்ராக்மெண்ட்ஸ், தூளாக இருக்கு, நொறுங்கின இருதயம். ஆனால் ஆண்டவர் நொறுங்கின இருதயத்தை குணமாக்குற தேவன். அல்லேலூயா. வாசிக்கிறீங்களா? 2 வசனம், சங்கீதம் 51, 16, 17 வாசிங்க. லூக்கா 4:18. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து 51:16. நானும் உம்முடைய வல்லமையை பாடி பலியை நீர் விரும்பவில்லை, விரும்பினால் செலுத்துவேன், பலியும் உமக்கு பிரியமானதல்ல. அடுத்த வசனம், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. ஆண்டவர் எங்க ஒர்க் பண்றாருன்னா நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஆண்டு புறக்கணிக்கப்பட. இந்த இடத்துல இருதயம் நொறுங்கி போய் வந்திருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட தான் வேலை செய்ய ரெடியாக இருக்கிறார்.
ஒரு டாக்டருக்கு வேலை எங்கன்னா நோயாளி மத்தியில் தான் இருப்பார். அவர் டாக்டருக்கு வேலை எங்கே தான்? நோயாளியோட தான். ஆண்டவருக்கு வேலை எங்கே தான்? பாவிகளோடு தான். பாவிகள் மத்தியில் இருக்கும்பொழுது தான் பரிசேயர் கேட்குறாங்க, என்ன இவர் பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரு, ஏன் இவங்க கூட உட்காந்து அசோசியேட் பண்ணுறாரு? அவர் சொல்றாரு, பிணியாளிகளுக்கே வைத்தியம் தேவையில்லாமல் வேற யாருக்கு? பாவிகளை ரட்சிக்க தான் வந்திருக்கிறேன், அவங்களுக்கு தான் சுகம் கொடுக்க வந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. நல்ல கவனிங்க. இங்கே என்ன சொல்கிறேன்னா, நம்ம இருதயம் நொறுங்கி இருக்குது, தேவன் அங்கே ஒர்க் பண்ண விரும்புகிறாரு. நாம் இதை தவிர்த்துட்டு உள்ள நிறைய காயம், நிறைய வலி இருக்குது, பொய் இருக்குது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இதெல்லாம் மூடி மறைச்சி எதுவுமே நடக்காத மாதிரி வாழ விரும்புகிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, எல்லாம் உள்ள பிரச்சனை இருக்குது, ஆனால் மேலே ஒரு கார்பெட்டை போட்டுட்டு எதுவுமே இல்லாமல். இப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரபரப்பாக இருப்பாங்க, ஊழியம் பரபரப்பாக செய்வாங்க, பெர்ஃபார்மன்ஸில் இருப்பாங்க. இவங்களால் தனியாக இருக்க முடியாது. தனியாக இருந்தால் என்ன நடக்கும்? விஷவாயு கசிவு விஷவாயு கசிவு மாதிரி உள்ளே இருந்து அப்போ அதனால் அவங்களுக்கு அது பதறிடுவாங்க. உடனே எழுப்பி எங்கேயா வெளியே போய் டிவியை போட்டு அதை போட்டு எப்பொழுதும் அவங்களுக்கு ஆக்டிவிட்டியில் இருக்கணும். பிசாசு என்ன பண்ணுறான்னா, இந்த வலியை மறக்கிறதுக்கு அவன் 2-3 இதெல்லாம் வச்சுக்கிறான், பிளான் வச்சுக்கிறான். அந்த பிளானில் வேறு போய் மாட்டி இன்னும் அதாவது உறவு பிரச்சனையை சரிப்படுத்தாமல் இதெல்லாம் நம்ம வேறு விதமாக டீல் பண்ணும் பொழுது இன்னும் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே நம்ம போகிறோம். ஒவ்வொருத்தரும் நல்ல கவனிங்க, இந்த காயத்தை மறைத்து நம்ம வெளியே ஒரு கிறிஸ்தவர்களாக இந்த சபையில் ஆராதிக்கிற எல்லாம் பண்ணுறோம், ஆனால் உள்ளுக்குள்ளே காயத்தோடு இருக்கிறோம். மக்களோடு நம்மளால் உறவு கொள்ள முடியல. கணவன் மனைவி உறவில் சந்தோஷ சமாதானம் இல்லை, ஆனால் வெளியே தோத்திரம் போட்டு அலுவலியை போட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேரும் நமக்கு பிரச்சனை வந்தனால எல்லாரோட ஒரு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணுறோம். ஒட்டும் வேணாம், இதெல்லாம் தீர்க்கதரிசி சொல்லுவீங்களே, பைபிளில் எல்லாரும் ரொம்ப தெளிவாக தெரியும். ஒட்டு வேணாம், வந்தோமா தோத்திரம் போட்டோமா காணிக்க போட்டோமா வீட்டுக்கு அந்த என்னாத்துமாவே கத்திரி சொன்ன உடனே தீ பிடிச்ச மாதிரி செய்வாங்க வீட்டை விட்டு, சபை விட்டு. இன்னைக்கு ஆவியானவர் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, இந்த பிளாக் ஹோல் ஒன்று இருக்குது. பிளாக் ஹோல் அது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் உள்ளே வாங்கிக்கிட்டு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருண்டிருக்கும். ஸ்டில் இஸ் ரிமைன் டார்க். உலகத்தில் இப்படி ஒரு பகுதி இருக்குது, பர்முடாங்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இதுக்கு மேலே ஃப்ளைட்டு போனால் கூட உள்ளே போயிருமா, காணாமலே போயிருமா. கப்பல் எவ்வளோ பெரிய இதுவுமே இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பேர் பிளாக் ஹோல், கருந்துளை. இது எல்லாத்தையும் உள்ள சக் பண்ணிடும், ஆனால் இருண்டே இருக்கும். அதே போல் ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஒரு கருந்துளை இருக்குது, அதில் எல்லாம் உள்ளே இருக்குது, உள்ளே போய் எல்லாம் உறிஞ்சி வச்சுது, ஆனால் இன்னும் இருண்ட பகுதியாகவே இருக்குது. இது என்னது அப்படின்னா, சாத்தானுடைய பொய்கள். என்ன பொய்? நான் மதிப்புக்குரியவன் இல்லை, நான் அங்கீகரிக்கப்பட்டவன் இல்லை, நான் நல்லவன் இல்லை, இப்படி நிறைய பொய்களை நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க பாருங்க. இந்த பொய்யை தான் பிசாசு அரணா கட்டி வச்சு ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறான். டீமன்ஸ் உள்ள உட்காந்துருக்குது. பொய் தான் சாத்தானுடைய வீடு, பொய் தான் சாத்தானுடைய வீடு. இப்போ இந்த பிரச்சனை, இந்த காயத்திலிருந்து இந்த பாதிப்பு வெளியே வர்றதுக்கு நம்ம விரும்புகிறோம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்னா, அதை பிரச்சனையை கொடுத்தவனும் அவன் தான். எப்படி கொரோனாவை கொடுத்துக்கிட்டு வேக்சினையும் கொடுத்தாங்களோ அதே மாதிரி நம்மளை காயப்படுத்திட்டு நொறுக்கிட்டு திரும்ப அவனே ஒரு ஸ்கீம் கொடுக்குறான். ஒரு 4 ஸ்கீம் கொடுக்குறான். 4 ஸ்கீம் வாசிக்கிறேன், நீங்கள் எந்த ஸ்கீம் இருக்குன்னு பாருங்கள், அது எப்படி ஹீல் ஆகுன்னு பார்த்துடலாம். 1, சுய மீட்பு. சுய மீட்பு, செல்ஃப் சால்வேஷன், செல்ஃப் ஹெல்ப். நான் சரியில்லை தான், ஆனால் எப்படியாவது முயற்சி செய்து நிச்சய போகிறேன், ஒரு நாள் சரியாவேன். நான் நல்லவன் இல்லை தான், ஆனால் என்ன பண்ணுவேன், இதுக்கு உழைப்பாங்க, வேலைக்கு ஓடுவாங்க. தோத்துட்டேன், வாழ்ந்து காட்டுவேன், ஜெயித்து காட்டுவேன். பெர்ஃபார்மன்ஸ், மினிஸ்ட்ரி, பிஸியாக இருப்பாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை உறவின் மூலமாக சரிப்படுத்தாமல் இந்த ட்ரை பண்ணி போனீங்கன்னா இன்னும் விரக்திக்குள்ளே போவீங்க. ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும், ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரும். அப்போ உங்களுக்கு உங்கள் உதவியை உங்களுக்கு
போதுமானதாக இல்லாமல் போயிடும். இந்த இடத்துல நிறைய பேர் சூசைடில் போயிடறாங்க, நிறைய பேர் ட்ரக்ஸில் போயிடறாங்க, பாதிப்பில் போயிடறாங்க. இது முதல் ஸ்கீம். ரெண்டாவது ஸ்கீம் என்ன கொடுக்குறான்னா டினையல், மறுப்பு. உள்ள நிறைய நொறுங்கி இருப்பாங்க, ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பிளாக் ஹோலா அப்படி ஒன்று இருக்கா? அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி டினையல் இந்த இதில் இருப்பாங்க. மூணாவது ஒரு குரூப் இருக்கிறான் ஸ்கீம். அது என்ன ஸ்கீம்னா மெடிக்கேஷன். நான் சரியில்லை, ஆனால் ட்ரக்ஸு மூலமாக, பான், ஆபாச படம், பொழுதுபோக்கு, ஃபேஸ்புக்கு, என்டர்டெயின்மெண்ட், இதில் போய் நேரத்தை செலவழித்து இதை மறக்கிறதுக்கு, இந்த வலியை மறக்கிறதுக்கு உலக பிரகாரமான காரியங்களை தேடுறது. சிலருக்கு இது எதுவுமே இல்லையா, நல்லா படுத்து தூங்கிடு, மகனை விடாத, ஏன் எக்கேடு கெட்டு போனால் நம்ம தூங்கு. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பரவசத்துக்காக படைத்திருக்கிறார், இளைப்பாறுதலுக்காக படைத்திருக்கிறார். இந்த பரவசத்தையும் இளைப்பாறுதலையும் தேவனுடைய உறவிலிருந்து பெறாமல் வெளியே தேடும் பொழுது தான் இந்த மாதிரி ட்ரக்ஸுக்கு பின்னால் போயிடுறோம், அடிக்ஷனுக்கு பின்னால் போயிடும். ஆனால் இது இப்போ பாருங்களேன், ஒருத்தர் தன்னுடைய கவலையை மறக்க குடிக்கிறார்னா வாழ்க்கை சரியாக நினைக்கிறீங்களா, இல்லை இன்னும் மோசமாக நினைக்கிறீங்களா? மோசமாக தான். உறவில் சரிப்படுத்த முடியாததை நீங்கள் வேறு எந்த வழியிலையும் போய் முயற்சி எடுத்தாலும் அது என்னதான், மால் ஃபங்க்ஷன் ஆயிருமா, மால் ஃபங்க்ஷன் ஆயிரும், இருக்கிறது இன்னும் கோளாறாயிரும். அப்புறம் நாலாவது ஸ்கீம் என்ன ஸ்கீம் தெரியுமா? நான் சரியில்லை, ஒன்னால தான் என்ன சொல்றது, நான் இப்படி இருக்க காரணமே இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லி எதிரில் உள்ள ஆள் மேலே எழுத போடுறது, கல்லை தூக்கி போட்டுறது. அந்த ஆள் தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், இவரால் தான் என் வாழ்க்கையை கெட்டு போச்சு, இந்த நாள் நாசமாக போச்சுன்னு சொல்லி தன்னுடைய பிரச்சனைக்கு இன்னொரு பிளேம் கேம். இதுக்கு பேர் என்ன கேம்? பிளேம் கேம். ஏவா ஆதாம்கிட்ட வந்து கேட்டால் ஆதாம் என்ன சொல்லிட்டான், நீர் கொடுத்த பொண்டாட்டி தான்ட்டான். அவள்கிட்ட போய் கேட்டால் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. பிளேம் கேம். தங்களுடைய வெட்கத்தை, அவமானத்தை, வலியை மறக்கிறதுக்கு மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டு, குற்றப்படுத்தி கொண்டு, அதனால இப்படி சொல்கிறவங்க நல்லா இருக்காங்களா பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கோபம், கசப்பு, ஆக்ரோஷத்தில் இருப்பாங்க. அப்படி வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. இது சுகத்தை கொடுக்காது. இது எல்லாத்தையும் தாண்டின பிறகு அஞ்சாவது ஒரு ஸ்கீம் வச்சுக்கிறான். என்ன ஸ்கீம்னா கன்ஃபர்மேஷன் சொசைட்டி. நீயும் குடிக்கிறேன், நானும் குடிக்கிறேன், நம்ம ஒரு கிளப் ஆரம்பிச்சிடலாமா? நம்ம ஒரு கிளப் ஆரம்பிச்சிடலாமா? குடிகாரெல்லாம் ஒரு கிளப்பு. நீங்கள் சென்னையில் கிளப்புன்னு ஒன்று இருக்குது, போய் பார்த்தீங்கன்னா போன உடனே என்ன முதல்ல பாட்டில் தூக்கி எல்லாருக்கும் அவுன்ஸ், முதல்ல குவார்ட்டர் ஊற்றி அப்படி ரவுண்டு வரும், அடுத்தது ஆஃப் வரும், அப்படியே எல்லாம் உனக்கும் உன் வாழ்க்கையும் கேவலமாக இருக்குது, என் வாழ்க்கையும் கேவலமாக இருக்குது, நம்மளாம் ஒரு கூட்டணியாக இருந்துடலாம். திருநங்கையெல்லாம், நீயும் டிரான்ஸ்ஜெண்டர், நானும் டிரான்ஸ்ஜெண்டர், நம்ம ரெண்டு பண்ணிக்கலாம், பாட்டு பாட்டு வசூல் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி இது ஒரு குரூப் ஆயிரும், சொசைட்டி ஆயிரும். வெக்கத்தெல்லாம் காற்றுல பறக்க விட்டு வா எப்படி இருக்கான்னு சொல்லி இது ஒரு சொசைட்டி ஆயிரும். இதுவும் உங்களை சுகப்படுத்தாது. அல்லேலூயா. இதெல்லாம் உங்களை கடைசியில் எங்கே கொண்டு போய் விடுனா, என் தேவனே என் தேவனே, கடைசியில் ஆண்டவரே கிளியும். எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஆண்டவரும் என்னையே கைவிட்டார்ல, நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணி எவ்வளோ ஜோம் பண்ணேன், எவ்வளோ கூப்பிட்டேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணலையே அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த வார்த்தையை பயன்படுத்தார், அம்மாவா இல்லையா? அது மனிதனுடைய அவர் வார்த்தை மாம்சமானார்ங்கிறது என்னன்னா, இந்த சார்ஸ் இந்த படுகொலியில் அவர் இறங்கி மனிதன் பார்க்கிற கண்ணோட்டத்தின் வழியாக தேவனை பார்த்த பொழுது மனுஷன் இப்படி தான் பார்க்கிறானா, ஆண்டவர் அவன் எப்படி பார்க்கிறான் கடைசியில், என் தேவனே. இது மனிதனுடைய பிரதிநிதியாக இயேசு சிலுவையில் சொன்ன வார்த்தை. ஆனால் இயேசு பிதாவை விட்டு பிரிந்த உறவில் இல்லை. ஆனால் மனித கண்ணோட்டத்தில் பார்த்தா மனிதன் எல்லாருமே கடைசியில் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கடந்து வந்தாங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடைசியில் இந்த ஒரு வார்த்தை வந்துருதான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சார்பாக அந்த வார்த்தையை சொன்னாலும் அடுத்த வார்த்தை சொன்னார், பிதாவை உம்முடைய கைகளில்
அது என்ன அர்த்தம்னா, அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் அந்த கருந்துளைக்குள்ளே இறங்கி நம்முடைய எல்லா காயத்திலும் பாதிப்பிலும் அவர் இறங்கி நம்முடைய கண்ணோட்டத்தை அவர் அனுபவித்து பேசினாலும் அந்த இடத்துல பிதாவை கண்டுபிடித்தார். கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. அங்கு பிதாவை கண்டுபிடித்து அங்கே நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். நீ இவ்வளவு காயத்தில் இருந்தாலும் இந்த இடத்துலையும் ஆண்டவர் உன் கூட தான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அந்த வார்த்தை நீங்க எந்த பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கனா, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட இருப்பேன். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, மனிதனுடைய அவர் இன்கார்னேஷன் என்ன காமிக்குன்னா, வார்த்தை மாம்சமானதுன்னா ஏதோ பச்சை குழந்தைய பிறந்து நினைக்காதீங்க. மனிதனுடைய எல்லா இருளுக்குள்ளும் எல்லா சாபத்துக்குள்ளும் அவர் இறங்கி இருக்கிறாரு. இறங்கி அது வலினா என்ன, வேதனைனா என்ன, தனிமைனா என்ன, அனாதை உணர்வுனா என்னன்னு எல்லாவற்றையும் அப்பட்டமா அறிஞ்சு அந்த இடத்துல பிதாவை கண்டுபிடித்து நம்மை அவரோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஒரு மனிதனை தண்டனை சுகமாக்காது, பாவத்துக்கு தண்டனை குணமாக்காதுங்க. எத்தனையோ பேர் அக்யூஸ்டா ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஜெயிலில் போய் நல்லவங்களா மாறிட்டாங்களா? இல்லையே, இன்னும் கொடூரமான மனிதனாக மாறிறாங்க. தண்டனை ஒரு மனிதனை குணமாக்காது, உறவு தான் ஒரு மனிதனை குணமாக்கும். ஆமே சொல்லலாம். அல்லேலூயா. நமக்கு தேவை சுகம். நமக்கு தேவை என்னது? காயப்பட்டிருக்கிறோம், நொறுங்கி இருக்கிறோம். நமக்கு தண்டனை நம்மளை சுகமாக்காது, தேவனுடைய உறவு தான் நம்மை சுகமாக்கும். அர்த்தம், வியாதியஸ்தனுக்கு வைத்தியன் தேவை. நீதி என்னது? நீங்கள் மறுசீரமைக்கப்படணும், உங்கள் இருதயம் சுகமாக்கப்படும். இயேசு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன பார்த்தீங்கன்னா, இந்த 5000 பேருக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்த உடனே 5000 பேர் திருப்தியா சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட உடனே அங்கங்க என்ன கிடக்குது? என்ன கிடக்கு? ரொட்டி மீனெல்லாம் பிஞ்சு பிதிரி கிடக்குது. அவர் சொல்றாரு, மீதியான துணிக்கை எல்லாம் நினைச்சிங்க, ஒரு துணிக்க கூட வேஸ்ட், எல்லாத்தையும் எடு அப்படின்னாரு. 12 கூட நிறைய சொல்லுங்க, வாய் திறந்து எடுத்தான். இப்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில நொறுங்கின எல்லா பகுதியும் கர்த்தர் எடு அப்படி சொல்றாரு. அல்லேலூயா. ஒன்ன கூட விட மாட்டேன், எல்லாத்தையும் நான் சுகமாக்குவேன். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க இந்த நாள்லாம் வேஸ்டா போச்சு, இதெல்லாம் என் வாழ்க்கையில கண்ணீராவே போச்சு சொல்றீங்களா, அதை எல்லாத்தையும் வட்டியும் முதலுமா சேர்த்து உங்களை சுகமாக்கி மறுசீரமைக்கிற தேவன். அல்லேலூயா. பிராக்மெண்ட்ஸ் எல்லாம் எடு, எல்லா பிஞ்சு கிடக்கிற துஞ்சு கிடக்கிற எல்லாத்தையும் தூக்கு, எல்லாத்தையும் மறுபடியும் ஆண்டவர் முழுமையாக்குவார். என்ன ஆக்குவார்? முழுமையாக்குவார். அல்லேலூயா. இப்போ கடைசியா, எப்படி பாஸ்டர் இந்த ஹார்ட் ஹீலிங் எங்க ஆரம்பிக்குது? முதல் படி என்ன அப்படின்னா, முதலாவது ஃபேஸ் த பெயின், அட்ரஸ் த லை. உங்க இருதயத்தில் எது இன்னைக்கு வலி கொடுக்குதோ அதை இயேசுவோடு சேர்ந்து அதை முகமுகமாக சந்திங்க. ஒளியாதீங்க, ஓடாதீங்க. ஆண்டவர்கிட்ட அப்பட்டமாக திறந்து, ஆண்டவரே இந்த நபரால் இந்த இடத்துல நான் காயப்பட்டிருக்கிறேன் சொல்லி ஆண்டவர்கிட்ட உங்களுடைய பெயினை ஓப்பன் அப் பண்ணுங்க, அட்ரஸ் பண்ணுங்க. அங்கே இருக்கிற பொய்யை நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். அல்லேலூயா. உறவை அந்த இடத்துல, ஆண்டவரே இந்த நாளில் எங்கள் அம்மா அப்பா என்னைய பார்த்து சொன்னாங்க, அப்போ நான் ஒரு அனாதையாக உணர்ந்தேன், அங்கே நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அங்கேயும் நான் உன் பக்கத்தில் நானும் உன்னைய போல வலியை அனுபவிச்சுன்னே சொல்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் சிலுவையில் இந்த வார்த்தைக்கு சொன்னார், என் தேவனே. கைவிடப்பட்டதுன்னா என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் நான் ஒரு ரிஜெக்டட் பீஸ். என் தங்கச்சி வந்திருக்கிறா. நான் 3வது பிள்ளை, 6 பிள்ளைங்களில். நான் எனக்கு பேர் தப்பளையம்பாங்க. இந்த ஊரில் தத்தி. என்னது? தத்தி. யூஸ் ஃபார் நத்திங். இவனுக்கு எதை செஞ்சாலும் எதை செஞ்சாலும் கெடுத்து போடுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு. இதனால் என் மைண்டில் எப்பொழுதுமே ஒரு மைண்ட் இருக்கும், என்னைய ஒதுக்கிட்டாங்க, நான் என்ன செய்யணும்? வாழ்ந்து. அதாவது நீங்கள் இந்த வாழ்ந்து காட்டணுங்கிற இந்த ஸ்லோகம் எல்லாம் எங்கேருந்து வந்து தெரியுமா? ரிவெஞ்ச். என்ன டிரைவ் அது? ரிவெஞ்ச் டிரைவ். என்னை ஒதுக்கிட்டாங்க, நான் என்ன செய்யணும்?
வாழ்ந்துக்கள். ஸோ நான் புறக்கணிக்கப்படுறதுனால எனக்கு இதே ஒரு உணர்வு. அடுத்ததால் எங்கள் வீட்டில் நான் சொன்னது போல் எங்கள் அப்பா அம்மா ரேஷன் அரிசி கூட வாங்க முடியாத ஒரு காலகட்டத்தில் என்னையும் எங்கள் அண்ணனையும் கொண்டு ஒரு அனாதை ஆசிரமத்தில் போட்டாங்க ஒரு தடவை. எங்கள் அம்மா விட்டுட்டு போன உடனே அப்படின்னு ஒரு ஷாக் ஆகி ஒரு ஆர்ஃபன் மைண்ட் ஆகி டெய்லி அந்த வாசலில் போய் படுத்து கேட்டே பார்த்துட்டு ஃபுல் நைட்டும் தூங்காமல் பார்த்துட்டே இருப்பேன் மாதக்கணக்காக. ஒரு நாள் வந்தாங்க அம்மா, காலை பிடிச்சிட்டு விடவே இல்லை, வீட்டுக்கு கூட்டு வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, இந்த பாதிப்பு நான் திருமணமான பிறகு என் மனைவியோடு என்னுடைய உறவில் பிரச்சனை வருது. எல்லாத்துலேயும் வந்து முட்டுக்கட்டையாக நிற்குது. பிள்ளைகளோடு இருக்கிற உறவில் பிரச்சனை, சபையில் உறவில் பிரச்சனை. தூக்கத்தில் எனக்கு ஒரு சொப்பனம் வரும். என்ன சொப்பனம் வரும்னா, எல்லாரும் கூட போயிட்டே இருப்பேன், திடீர்னா காணாமல் போயிடுவேன். அப்படியே எல்லாம் விட்டுட்டு போன மாதிரி ஒரு அப்படியே நின்று சுற்றி வந்துட்டு போயிடும். அது கிடக்குது சொப்பனம், அது கிடக்குது. சொல்லுங்கள், அவங்க கூட அவன் பேசிட்டு இருக்கிறார். அது கிடக்குது சொப்பனம் விட்டுட்டேன். நான் இவ்வளோ அபிஷேகம். அதுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நேரத்தில் வந்து நடுராத்திரி வந்து 4 பேர் ஏறி மிதிச்சு அப்புறம் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்படி ஒரு ஃபீலிங் இருக்கும். திரும்ப இயேசுவின் ரத்தம் சொல்லி அது போயிடுச்சு. ஆனால் இந்த சொப்பனம் பாஸ்டரான பிறகு வந்துட்டே இருந்தது. ஜெசுவுடைய தங்கள் அக்கா பிரிசில்லா அக்காவும் மார்க்கும் எங்கள் கூட உட்காந்து கவுன்சிலிங் பண்ணுறாங்க. பாஸ்டர் அம்மாட்ட பேசுனாங்க, உங்கள் சின்ன வயதில் நடந்த அசம்பாவிதங்கள் என்ன, என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் வாழ்க்கை நடந்த அபியூஸ் என்ன, பாதிப்பு என்ன. இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நேரங்களோடு ரெண்டு பேருக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு கண்ணை மூடுங்க அப்படின்னாங்க. கண்ணை மூடிட்டு என்ன பார்க்குறீங்க அப்படின்னாங்க. கண்ணை மூடிட்டு என்ன பார்க்குறீங்களா? ஒரு சின்ன பையன் தனியாக காட்டுக்குள்ளே நான் பார்க்குறேன் அதை. அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த சின்ன காட்வினை கூப்பிட்டு என்னச்சுங்க தட்டி கொடு, நீ அனாதை இல்லை, உனக்கு யார் இருக்கா, அப்பா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டுவாங்கன்னு சொல்லார். அந்த ஒரு ரெஸ்டோரேஷன் ஆன பிறகு அதுக்கு பிறகு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சொப்பனமே வரல. அந்த இதய சுகமாகுதல் அங்கே நடந்தது. நல்லா சொல்கிறேங்களுங்க, உங்கள் வாழ்க்கையில் எங்கேயோ நடந்த ஒரு காயம், ஒருத்தர் சொன்ன வார்த்தை, ஒருத்தர் புறக்கணித்தது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே அது காயமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 20 வருடம் ஆனாலும் அந்த வார்த்தை அப்படியே இருக்குது. நான் போன வாரம் என்ன மெசேஜ்னு மறந்துடுறீங்க பாருங்கள். ஆனால் 15 வருஷம் முன்னாடி அவங்க சொன்னது அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் டேக் இட் ஈஸி. இல்லை, இங்கெல்லாம் ஆடுற அந்த உடஞ்ச துண்டை கூட்டுவா, அந்த சின்ன காட்வினை கூட்ட. உங்கள் அப்பா உன்னை கைவிட்டுட்டு போயிட்டு உங்கள் அம்மா மட்டும் நீ ஒன் பேரண்டால் வளர்ந்துருப்பீங்க, சித்தப்பா வீட்டில் வளர்ந்துருப்பீங்க, அவங்க பிள்ளைங்க பாதிக்கப்படும், உங்களை புறக்கணிச்சிருப்பாங்க. இப்படி பஞ்சர் ஆகி பல ஃப்ராக்மெண்ட்ஸ். 1 2 பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 1 2 சல்லியா நொறுக்கிட்டாயா, சல்லியா நொறுங்கி இருக்குது ஆண்டவரே. அந்த படத்தை போடுங்க, சல்லியா. என் வாழ்க்கை எப்படி இருக்குது, சல்லியா இருக்கு. கத்த சொல்றாரு, அந்த போன வாரம் இங்கே ஒரு கண்ணாடி விழுந்துச்சு, கிளாஸ் உடஞ்சிது. அப்போ நான் கண்ணை போட்டதை பெருக்கின பாருங்க, பொடிது. கத்த சொல்றாரு, எல்லாத்தையும் எடு. நான் எல்லாத்தையும் சேர்த்து முழுமையாக்க போகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து பேசுகிறார், நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நல்லது. இன்னும் சொல்லுங்களேன், நான் அந்த அனாதியாக நிற்கும் பொழுது அங்கே என் பக்கத்தில் இயேசு நின்று இருக்கிறாரு. அது எனக்கு தெரில, நானும் கைவிடப்பட்டிருக்கிறேன். காட்வின் இன்னொரு படமா ப்ளூ அண்ட் ரெட் இருக்குமே பாருங்க, என்ன எப்படி இருக்கு, சல்லியா நொறுக்கிட்டார். தேவன் நம்முடைய கருந்துளைகளுக்குள்ளே இறங்குகிறார். இயேசு உங்களுடைய இருண்ட பகுதியிலே இறங்கியிருக்கிறார். நீங்கள் எங்கெங்க கண்ணீர் வடிச்சு நின்றீங்களோ அங்கெல்லாம் இயேசு உங்கள் அருகிலே நிற்கிறார். உங்களுக்கு நடந்த அபியூஸ் இயேசுவுக்கு நடந்திருக்குது. அது பாலியல் அத்துமீறலாக இருந்தாலும் அதுவும் இயேசு சந்தித்திருக்கிறார். நிர்வாணமாக்கப்பட்டு ஹோமோசெக்சுவல் வரைக்கும் இயேசுவுக்கு நடந்திருக்குதுங்க. ரோம போர் சேவர்கள்லாம் ஒரு யூத கைதி வந்தான்னா அவனை ஹோமோசெக்சுவலை டார்ச்சர் பண்ணாமல் விட மாட்டாங்க. செக்ஷுவல் அபியூஸ் அவருக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. அவர் அத்தனையும் அடிபட்டிருக்கிறார், கைவிடப்பட்டிருக்கிறார், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். படுகொலைனா என்னன்னு அவருக்கு தெரியும். அதில் நீங்கள் யாருமே அவரை தாண்டி அவருடைய எல்லைக்கு மிஞ்சி இல்லை. உங்களுடைய எல்லா வலியும் இயேசுவுக்கு அப்பட்டமாக தெரியும்.
அல்லேலூயா. அந்த டார்க்னஸ்க்குள்ள அவர் இறங்கி அங்கே பிதாவை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அந்த இடத்துல உனக்கு ஒரு அப்பா இருக்கிறான்னு. இப்போ இங்கே நாங்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து கண்ணுக்கு கண்ணு சொல்கிறேன், நீங்கள் அனாதை இல்லை, உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிடுறார், மறுபடியும் உறவுக்கு கூப்பிடுறார், மறுபடியும் நீ என் பிள்ளைங்கிற இடத்துக்கு வா. சாத்தனுடைய பொய்யை நம்பி நம்பி அனாதை நினைக்கிற நீ அனாதை அல்ல. இவர் என் நேசகுமார், இவர் மேல் நான். உங்களை பார்த்து சொல்ற வார்த்தைங்க இது. இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை இல்லை, இது உங்களை பார்த்து சொல்ற. இயேசுவை நேசித்தது போலவே பிதா உங்களை, கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. ஒரு துளி கூட குறையாம நேசிக்கிறார். உனக்கு அது தெரியல, புரியல, அறியாமிலிருந்து வெளியே வா. அசத்தோமா சக்கமய சபத்தோமா. அதான் இறைவா எங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வான்னு அர்த்தம். பாவமானார். அந்த சங்கீதம் 22 கூட என் தேவனே என் தேவனே அப்படிதான் ஆரம்பிக்குது. ஆனால் அதே அதிகாரத்தில் 24ஆம் வசனம் படிச்சிங்கன்னா, அவர் சிறுமைப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் அவருடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து. கை தட்டுங்க, ஹல்லேலூயா. கை விட்டுட்டே சொல்றான், ஆனால் அது நடக்கலை. அது அவனுடைய பிரம்மை, அது அவனுடைய மைண்ட் செட், அது அவனுடைய லீகல் லென்ஸ், அவனுடைய கண்ணோட்டம் அது. ஆனால் நிஜம் அது கிடையாது. நீங்க சொல்றீங்க கர்த்தர் நீ கைவிட்டுட்டாரு, நான் இப்படி இருக்கிறேன். கர்த்தர் கைவிடலை, உங்களுடைய கண்ணோட்டம் அது. அந்த பொய்யிலிருந்து வெளியே வாங்க. ஆண்டவர் சொல்றார், இல்லை அங்கே நான் உங்க கூட தான் இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் உறவை புதுப்பிக்கிறார், உறவை புதுப்பிக்கிறார். உனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நீ அனாதை இல்லை. நான் உனக்கு ஒரு சகோதரனாக இருக்கேன்னு சொல்லி இயேசு உங்க கூட வந்து கையை பிடிச்சி, அப்பா வீட்டுக்கு நானே வழியும் சத்தியமும் என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகம் கிடையாது. எங்க பிதா அப்பாட்ட நான் கூட்டு போந்தார். அப்பாவை காட்ட வந்தார், அப்பாட்ட கூட்டு போ. அப்பா மடிதான் உங்கள் தாயகம், அப்பா மடிதான் உங்களுடைய பிறப்பிடம். அல்லேலூயா. ஸோ ஆவியானுடைய உதவியோடு நீங்கள் மறுசீரமைக்கப்பட முடியும். அவர் சொல்றாரு லூக்கா 4:18, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவே நான் வந்தேங்கிறார். அனாயிண்டிங், ஆவியானவர் உங்கள் இருதயத்தை குணமாக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை லீகல் லென்ஸிலிருந்து முதல்ல வெளியே வந்து, தேவன் உறவின் தேவனாக இருக்கிறார், உறவுக்காக என்னை வடிவமைத்திருக்கிறார், நான் காயப்பட்ட எல்லா பொய்யிலிருந்து வெளியே வந்து மறுபடியும் என்னை மறுசீரமைக்க விரும்புகிறவருடைய நீதி நீங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த காலவேளை எப்படிப்பட்ட உறவு பிரச்சனையாக இருந்தாலும், ஆனால் இயேசு உங்களை மன்னிச்சது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். நிபந்தனை இல்லாத ஒரு மன்னிப்பை இயேசு உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நீங்களும் யாரையும் நிபந்தனை இல்லாமல் மன்னித்து விடுங்கள். அவங்களும் சுகமாவாங்க, நீங்கள் சுகமாக. மொத்தம் சொல்றாரு, குற்றம் செய்தவனும் பாதிக்கப்பட்டவனும் சுகமாகிற ஒரே இடம் சிலுவை தான். காயப்படுத்தினவனும் காயப்பட்டவனும் சுகமாகிற ஒரே இடம் சிலுவை மட்டும்தான். நீங்க மன்னிக்கும் பொழுது நீங்களும் சுகமாறீங்க, உங்களை காயப்படுத்தினவங்களும் சுகமாறாங்க. அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை மறுசீரமைக்கப்படுது. இந்த ரெண்டுக்கும் மன்னிப்பு தான் சிலுவையில் நமக்கு கொடுக்கப்படுது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் இந்த இதய சுகத்துக்குள்ளே வர விரும்புகிறேன். எனக்கு எதிராக செய்யப்பட்ட எல்லாருடைய குற்றங்களை நான் மன்னிக்கிறேன். எனக்கு காயப்படுத்தினா நான் மன்னிக்கிறேன். நான் யாருக்கு காயப்படுத்தினா அதை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் இதயத்தை சுகமாக்குவார். இது தொடராது. பிரச்சனைகள் இனி என்ன செய்யாது. இனி உறவு பிரச்சனைகள், போராட்டங்கள் தொடரும். இதுக்கு இன்றைக்கி ஒரு முட்டுக்கட்ட முடிவு நீங்கள் கட்டுறீங்க. நீங்கள் மன்னிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிறகு சாத்தான் உங்கள் மேல் எதையும் தொடர்ந்து அவன் தீமையை செய்ய முடியாது. அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தாவே, இந்த காலவெல்ல சரியான சுவிசேஷத்தை கேட்கும்படி வந்திருக்கிறோம். மறுசீரமைப்பது தான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. தேவன் உறவின் தேவனாக இருக்கிறார். பிதாவை அறிவது தான் நித்திய ஜீவன். உறவுக்கு தான் நம்மை தேவன் அழைக்க வந்திருக்கிறார். இந்த காலவெல்ல உங்களில் இருக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறு வயதில் பட்ட பாதிப்புகள், காயங்கள்
எதுவாக இருந்தாலும் இயேசு சுகமாக்க அவர் விரும்புகிறார். அவருக்கு சுகமாக்க முடியாத ஒரு வியாதியோ ஒரு போராட்டமோ கிடையாது. யாருக்குமே இல்லாத பிரச்சனை உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் தேவன் அந்த இடத்துல உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக்கா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. வாங்க கிங்ஸ்லி வாங்க. உங்களுக்கு ஊழியம் செய்ய சில ஆட்கள் முன்னால் வர்றாங்க. அப்படியே எளிமை நின்று கண்ணை மூடி ஹல்லேலூயா. டி மேஜர் இல்லை இ மேஜர். கண்களை மூடி. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். என் வாழ்க்கையில் ரொம்ப காயப்பட்டிருக்கிறேன். என் இருதயம் நொறுங்கி போயிருக்குது. யார்கிட்டையும் சொல்ல முடியாத வலி வேதனையோடு இருக்கிறேன். வெளியே ஒரு சகோதரன சகோதரியா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு ஒரு உள்ளார்ந்த சுகம் தேவை. அப்படி சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க. கண்களை மூடிருக்கவில்லை, கரங்களை உயர்த்தி. ஜாஷுவா, ராகுல், ஜெனிஃபர்லாம் வாங்க முன்னாலும். அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஒன்றும் இல்லாத என் உம் காருண்யத்தாலே அழைத்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என் காருண்யத்தாலே ஊற்றி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எனக்கு சுகம் தேவை. இனிமேல் இந்த காயத்தோடு நான் வாழ விரும்பல. எனக்குள்ள அப்பப்போ விரக்தி வருது. என்னையே எனக்கு பிடிக்கல. சூசைட் பண்ற அளவுக்கு எனக்கு எண்ணங்கள் வந்து போகுது. அப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற பிள்ளைங்க, நீங்க யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். இன்னைக்கு அதற்கு ஆண்டவர் முடிவு கட்ட விரும்புகிறார். இனிமேலும் உன்னை டார்ச்சர் பண்ற, தூக்கத்துல வந்து அமுக்கிற, கெட்ட சொப்பனத்தை கொடுக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு வேரோடு பிடிங்கி சுகமாக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்கள் நீங்க முன்னால வாங்க. உங்களுக்காக தேவனுடைய அன்பின் ஹல்லேலூயா ஒரு சந்திப்பு, ஒரு என்கவுண்டர் ஹல்லேலூயா. தேவன் உங்களை தொட்டு ஹல்லேலூயா உங்களை இன்றைக்கு அவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறது. வெட்கப்படாதீங்க, வாங்க வாங்க ஹல்லேலூயா ஆமென். எல்லாருமே நாம ஏதோ ஒரு விதத்திலே காயப்படுகிறோம். ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ள பாதிப்பு வருகிறது. அதை அப்படியே சுமந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாங்க முன்னால வாங்க ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார்.
இதய சுகமாகுதல் வந்துட்டா எல்லா வாழ்க்கையின் எல்லா இடத்திலும் உங்களுக்கு சுகம் வரும், எல்லா இடத்திலும் உங்களுக்கு செழிப்பு சமாதானம் வரும். ஹல்லேலூயா. வாங்க. என்னுடைய இருதயத்தில் நான் சிறு வயதிலிருந்து பல காரியங்கள் எனக்கு காயப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்மளை நிறைய நேரம் தடுக்கிறது வெட்கம். ஆனால் கர்த்தர் அந்த ஷேமை நீ ஃபேஸ் பண்ணணும். நீ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நேருக்கு நேர சந்திக்கணும். அந்த வெட்கத்தை உடைத்து நீ வெளியே வரும் பொழுது உனக்கான சுகத்தின் கதவுகள் திறக்கப்படுது. கைகளை வைத்துங்க, முன்னால வாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருமே எனக்கே தேவைப்பட்டுச்சு. நானே அப்படிப்பட்ட இடத்துல முன்னால போய் சுகத்துக்காக கையை வைத்திர நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆகையால வெட்கப்படாதீங்க, வாங்க. நம்ம எல்லாருக்குமே தேவை. ஆமென். ஹல்லேலூயா. உளிது. எஸ். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில தேவனுடைய ஒரு சந்திப்பு, தீர்க்கதரிசன சந்திப்பு. ஹல்லேலூயா. ஓ நமர பலதுரியா கமர பல மா கொடி ஜோமன. ஹல்லேலூயா. ரிபல துரபல கமர பல உங்களுக்கு ஊழியம் செய்தாங்க, பட்டு போடுறியா ஜோம் பண்றியா? ஓ ரமல துரபலே ஹல்லேலூயா. ஷமன பல துரபல கமர பல துரபல கமர பல. எஸ். திருத்துவமாய் நம்மத்திலே இருக்கிறாய். எஸ். அம்மாவாய் எல்ஷடாய் என்பதற்கு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்குவதற்காகத்தான் இந்த பாதை வழியாக தேவன் நடத்தி வந்திருக்கிறார். ஒரு காரியமும் வீணாய் போவதில்லை. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னில் வசிப்பதினால் உம்மையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவையெல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. உயிர்த்தெழுந்த உம் வல்லமையால் எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாவே 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 ஓகே யாவே ஓகே. ஆமென். ஹல்லேலூயா. அநேகருடைய இருதயத்தை ஆண்டவர் ஹல்லேலூயா சுகமாக்குகிறார். உங்களை கொண்டு அநேகரை குணமாக்க போகிறார். பல பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு, ஆண்களுக்கு, குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் சரியான நபராக இருக்க முடியும். இந்த வலியை புரிந்து கொள்ளாத ஒரு நபர் ஊழியம் செய்ய முடியாது. இந்த வலியை, வேதனையை புரிந்து கொள்ளாத ஒரு நபர் ஊழியம் செய்ய முடியாது. ஆகையால் இவைகள் எல்லாம் பிற்காலத்திலே மிகுந்த நன்மைக்கு எதுவாய் மாறும். யோசேப்புடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றுறது காரணம் நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், தேவனோ மிகுந்த நன்மைக்கு எதுவாய் அதை மாற்றினார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. மருத்துவரின் எல்லாரி கையினாய் சிலுவையின் ரத்தம் மாற்றிடுவே. மருத்துவரின் எல்லாரி கையினை சிலுவையின் ரத்தம் மாற்றிடுவே. நீடித்த நாட்களினால் எங்களை திருப்தி செய்பவரே. கரங்களை தட்டி தேவன் நாள் நமக்கு ஊழியம் செய்து நமக்கு நன்றி. இந்த
இந்த நாள்லேருந்து தேவனோடு தனியாக நீங்கள் அமர்ந்து அவருடைய உறவுக்குள்ளே வர வர எல்லா உறவுகளும் சரியாவதை பார்ப்பீர்கள். வேதத்தோடு நீங்கள் நேரத்தை செலவழிக்க பல காரியங்கள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஆண்டவர் உங்களை சுகமாக்கி அநேகரை உங்களை கொண்டு சுகமாக்க போகிறார். பிசாசு வெட்கப்பட்டு போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவனுடைய எல்லா தீமைகளையும் தேவன் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களை இப்படி ஆலயத்தில் கொண்டு வந்து எங்களோடு ஆவியானவர் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே கற்றுக் கொடுத்த கிருபைக்கு நன்றி. சரியான சுவிசேஷம் எது அப்பா? திரித்துவ சுவிசேஷம் என்றால் என்ன, உறவின் சுவிசேஷம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள கிருபை கொடுத்து உமக்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் திடப்படுத்துவீராக. அவர்கள் வாழ்க்கையில பட்ட எந்த வேதனையும் வீணாய் போவதில்லை. எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாக திருப்பி தருகிற தேவனாண்டவரே, உடைய பிள்ளைகள் நன்றியோடு சாட்சி சொல்கிற நாட்கள், சுகமாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் தேவனுடைய பிரசனத்தை வெளிப்படுத்தும் பொழுது எதுவும் அங்கே சாத்தியமாகும். ஹல்லேலூயா. சுகமாக்கப்பட்ட ஒரு குடும்பம் தேவ மகிமையை வெளிப்படுத்தும் பொழுது அங்கே எல்லாம் சாத்தியமாகும். ஆண்டவரே, வருகிற நாட்கள் எங்கள் சபை ஒரு சுகமாக்கப்பட்ட சமுதாயமாக, ஒரு குடும்பமாக மாறி உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி எல்லா சாத்தியம் பெற்றுக்கொள்ள கத்த உதவிச்சிங்க. எல்லாரும் மேலே சுகத்தை நாங்கள் பேசுகிறோம். ஆமென். ஆண்டவரே, நீ செய்கிறபடியால் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய தயவுள்ள கரமுடைய பிள்ளை நிறுத்தும். துதிகான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகலமாக. கைகளை வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பு பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் வருவன் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா.